மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் என்பது அண்மை செய்தியாக இருக்கிறது. காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்ட ஆட்சியர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றிலிருந்து அந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை அதீத கனமழையாக விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றும் கனமழை தொடரும் என்பது வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையாக இருக்கிறது. இந்நிலையில் அங்கு மீட்புப் படையினரும் சென்றிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் தீவிரமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த 4 மாவட்ட ஆட்சியர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முழு அரசு எந்திரமும் அந்த 4 மாவட்டங்களிலும் குவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சற்று நேரத்திற்கு முன்பாக கூட பேசியிருந்தார். இந்நிலையில் அந்த 4 மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ரமேஷ், முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டம் குறித்து சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது? தயார் நிலையில் எவ்வாறு அரசு இயந்திரம் இருக்கிறது என்பதை எப்படி உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்? தமிழக முதலமைச்சர் தற்போது கோவையில் இருக்கிறார். அரசு நிகழ்ச்சிக்காக ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிக்காக கோவை சென்றிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு கனமழை பெய்திருக்கு என்ற தகவல் கிடைத்தவுடன் 4 மாவட்ட ஆட்சியர்களையும் தற்போது காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் இணைத்திருக்கிறார். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள், இன்சார்ஜ் மினிஸ்டர் இருக்காங்க. கே.எஸ். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அதே போல கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அமைச்சர்களுடன் முதலமைச்சர் இந்த காணொலியில் பங்கேற்றிருக்காங்க. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சென்னையிலிருந்து பங்கேற்றிருக்கிறார். அதே போல மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆணையாளர் ராமன் ஐஏஎஸும் இணைஞ்சிருக்காங்க. இது போன்று தமிழகத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கோவையிலிருந்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக எப்படி சென்னைக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதே மாதிரி இந்த மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலியமாக கூட உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள், குறிப்பாக கோவை சூலூர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர்களை பறக்க செய்யலாம் என்றும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எத்தனை லட்சம் ஃபுட் பாக்கெட்ஸ் ரெடி பண்ணணும், அது மட்டும் இல்லாம முகாமில் இருக்கவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுதா, மீட்பு பணி எந்த அளவுக்கு இருக்கு, இது மட்டும் இல்லாம மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீட்பு படையினர் அங்க செல்லணும் என்பது போன்ற பல்வேறு ப்ரிப்பேர்னஸ் சம்பந்தமாகவும், அதே போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு சேலத்திலிருந்து சென்னை வருவதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு அவர் சேலத்திலிருந்து இப்ப புறப்பட்டாரு. நெல்லைக்கு அவர் ஈவினிங்குள்ள போய் சேரணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை காலையிலிருந்து தமிழக அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. திலகவதி, ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு என்னென்ன அம்சங்கள் குறித்து ஆலோசித்தார்கள் என்று மீண்டும் ஒரு முறை நாம் பேசலாம். ரமேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி. காணொலி காட்சி வாயிலாக 4 மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே அந்த 4 மாவட்டங்களிலும் அரசு எந்திரம் குவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் அந்த மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். வேறு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகின்றன, இன்னும் எவ்வளவு குழுக்கள் அங்கே விரைய வேண்டும், அமைச்சர்கள் யாரெல்லாம் பொறுப்பெடுத்து அந்த 4 மாவட்டத்திலும் பணியாற்றவிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்.